कौसल्या शुद्धा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते शार्दूल कर्तव्यम् दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यम् दैवम् उत्तिष्ठ कमला कान्ता त्रैलोक्यम् मङ्गलम् कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमला कान्ता त्रैलोक्यम् मङ्गलम् कुरु என்ன ஒரு சின்ன சந்தேகம் இதுல கேசுறவன் இல்ல சார் நம்ம கேஸ் திக்குமான சந்தேகம் ஏன் உனக்கு அடிக்கடி இந்த சந்தேகம் வருது சார் நமக்கு எதிரா சாட்சி சொல்ல போறது வைரவன் சார் எவனா இருந்தா எனக்கு என்னையா சார் வைரவன் சாட்சி சொல்லி எந்த கேஸும் தோத்ததாக சரித்திரமே இல்ல சார் அதனாலதான் சந்தேகம் வைரவன் 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 கொஞ்சம் இருங்கப்பா சும்மா ஆளாலும் கசகசன்னு பேசிட்டீங்களே சாட்சி சொல்றது என்ன சந்தக்கடை வியாபாரம் நினைச்சீங்களா இதெல்லாம் மென்டல் ஒர்க் ஒரு கேஸ் அட்டன் பண்றதுன்னா என்ன புள்ளி வரங்கிறது என்ன டீடைல்ஸ் இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்க வேண்டாமா சும்மா கசகசன்னு ஆளாளுக்கு பேசிட்டு எங்க லைனா ஒவ்வொருத்தர் என்ன கேஸ் சொல்லுங்க உங்க கேஸ் என்னப்பா என் பொண்டாட்டி ஒரு பொண்ணோட காதை கட்டிட்டா அது அவ கடிக்கல எங்க வீட்டு நாய் தான் கட்டிதுன்னு சாட்சி சொல்லணும் என்னையோ காலங்காத்தால இந்த மாதிரி பொம்பளை கேஸா கொடுக்குறிய முதல் கேஸ் கொஞ்சம் மூளை உபயோகப்படுத்துற மாதிரி நல்ல கேஸா கொடுக்கறது இல்லையா என்னையா போ நீ என்ன கேஸ்பா அண்ணே எங்க குடும்பத்துல பங்காளி தகராறுல ஒரு கொலை நடந்து போச்சு அந்த கொலை நடந்தப்போ தம்பி நம்ம சட்டத்தோட தர்மம் என்னன்னு தெரியுமா 1000 குற்றவாளிகள் தப்பிச்சுக்கலாம் ஆனா ஒரு அப்பாவி கூட மாட்டிக்கூடாது ஒருவேளை நான் ஏதாவது பொய்சா சொல்லி அதுல எந்த அப்பாவியாவது ஜெயிலுக்கு போனான்னா அது எவ்வளவு பெரிய பாவம் அதனால கொலை கேஸுக்கெல்லாம் நான் பொய்சா சொல்ல மாட்டேன் வேற ஆளை பாருங்க உங்க கேஸ் என்ன சொல்லுங்க சார் நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தேன் அதை திருப்பி கேட்டதுக்கு அந்த ஆள் செருப்பால அடிச்சுட்டான் அதனாலதான் கேஸ் கொடுத்தேன் அடிச்சாள் வந்து ஒரு ரவுடி இத கண்ணால பார்த்ததா யாரும் சாட்சி சொல்ல முன்னுக்கு வர மாட்டேன்றாங்க இப்ப நான் வந்து அந்த ரவுடி உங்களை செருப்பால் அடிச்சான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும் ஆமா சார் ரைட் ஓகே இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான் சார் உங்க கேஸ்ல இன்னொரு நாளைக்கு பாக்குறேன் நீங்க கிளம்புங்க வாங்க டீடைல்ஸ் பேசுவோம் கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பாக்கலாம் சம்பவம் எத்தனை தேதி நடந்தது 26ஆம் தேதி சார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில 11 மணிக்கு சார் எந்த இடத்துல வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார் சம்பவம் நடந்த அன்னைக்கு அடிச்சான ரவுடி அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சார் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட் சார் உங்களை அடிச்சானே அது சப்பல்ஸா இல்ல டயர்ஸ் இருப்பா செப்பல் சார் சப்பல்ஸா ஓகே ஒரு 100 ரூபாய் எடுங்க கேஸ் முடிச்சுட்டீங்க சார் யோ நான் அட்டன் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு எடு தயங்கா மடியா ஆமா என்ன குறுக்கு விசாரணை செய்ய போற அந்த வக்கீல் பேர் என்ன நல்ல கண்ணு சார் நல்ல கண்ணுவா அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விட விடாங்க தைரியமா இரு நட வைரவன் 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 ஐயோ கேஸோட எல்லா டீடைல்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அதை கேட்டானா சரி சமாளிப்போம் வலது கை வைங்க நான் சொல்றதையெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை நல்ல கண்ணு சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம் ஏசுவரான உமது பெயர் தானே பைரவன் இல்ல சார் மயிலாட் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் இதிலிருந்தே தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று என் பேரு பைரவன் இல்ல வைரவன் ஆர்டர் ஆர்டர் யோ அறிவு இருக்கா முண்டம் ஏய்யா
ஒரு வேலை எடுத்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா? 30 வருஷம் ஆனாலும் நீ முன்னுக்கு வரவே முடியாதியா. அப்பப்ப பாயிண்ட்கள் எடுத்துக்கூடியா? தடுமாறல்ல. எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் வைரவன், உமது தொழில்? வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது. ஓ, யூ மீன் டூரிஸ்ட் கைட்? நம்ம தொழிலை விட இந்த தொழில் பெட்டர்ல. அடுத்த கேள்வி கேளுங்க. எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? வெறுப்பால் இல்ல, செருப்பால். செருப்பால் அடிக்கும் போது நீர் பார்த்தீரா? பார்த்தேன். அடுத்த கேள்வி என்னையா? செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க. எந்த இடத்தில் அடித்தார்? கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க. நோ நோ, நான் அந்த இடத்தை கேட்கவில்லை. ரோட்டிலா, வீட்டிலா, காட்டிலா, தோப்பிலா, எந்த இடத்தில் அடித்தார்? பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க. எந்த பஸ் ஸ்டாண்டு? வடபழனி பஸ் ஸ்டாண்ட். 13A போகுமே அதுவா? இல்ல சார், 12B போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்டு. அறிவு கிட்ட முண்டம் ஆள மடக்கிறது மாதிரி ஒரு கேள்வி சொல்லியா? சம்பவம் நடந்தப்போ 2 கட்சிக்காரங்களும் எந்த கலர்ல டிரஸ் போட்டிருந்தாங்கன்னு கேளுங்க. போங்க. குட் குட். சும்மா ஒரு டெஸ்டுக்காக கேட்டேன். காலையில் சம்பவம் நடந்த போது எமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தார்? வெள்ளை சட்டு வேஷ்டி. வெட்டியின் நிறம் என்ன? வேஷ்டினா வெள்ளை தானே சார்? வந்து போய் கேட்டு வாங்க. நீ எல்லாம் என் குமாஸ்தாவா இருக்க லாயக்கே இல்லையா. அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான். ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா? அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கேளுங்க. மிஸ்டர் வைரவன், எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன். ஆமாம். உண்மையாக? உண்மையாக. நிஜமாக? நிஜமாக. உறுதியாக? உறுதியாக. நிச்சயமாக? நிச்சயமாக. சத்தியமாக? சத்தியமாக. அப்படியான அடித்த செருப்பு நிறம் என்ன? அது சொல்லுங்க. அது சொல்லுங்க. வரல. சொல்லுங்க சீக்கிரம். அது சீக்கிரம். லேட் ஆகுது. கோத்தாரவர்களே லேட் ஆகுது. சீக்கிரம். அடித்ததை நேரில் பார்த்திருந்தால் அதன் கலர் தெரிந்திருக்கும் அல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. யுவர் ஆனர், வக்கீல் சார நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும். தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். குறுக்கு விசாரணையா? என்னையா இது? கோர்ட்டுக்கே அவமானம். மயிலாட், சட்டம் தெரிந்த என்னை ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை செய்வதா? எனும் கோத்தாரவர்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது. இல்ல சார், இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அத விசாரணையோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதனால தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் வேண்டாம். தேங்க்யூ சார். வக்கீல் சார், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. அவர் வேண்டாம், அவர் போக சொல்லுங்க. இருந்துட்டு போட்டுமே. சொன்னா கேளுங்க சார், அவர் சீட்டு போக சொல்லுங்க. அவரை 10-15 வருஷமா கூடவே இருக்கான். அதனால என்ன, ஒரு 10 நிமிஷம் பேச தப்பு இல்ல. நீங்க முதல்ல போங்க சார். அங்க குமார் சார், கொஞ்சம் இப்படி திரும்ப இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால திரும்ப கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது. என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. பேனா என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி பாத்துருக்கீங்க. அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா? கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும். பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்கள விலக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேனா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தத்தை தாவும் தத்தை நான் முத்தத்தை தூ
நீங்க இங்க படுத்துக்கங்க, நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். அண்ணே என் தம்பிங்க வந்தானே? இல்லையம்மா. சாந்தத்துல காசு வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டு வந்துட்டான். எங்க போனான்னு தெரியல. ஆடடே, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்து பிஸ்கட் வாங்கினா, அப்புறம் எங்க போனானா தெரியல. அந்த சொர்ணத்தை அவன் தம்பி பிடிச்சு கண்டுக்கிறோம். தம்பி, எப்படியாவது ஆட்ட கடந்து தப்பிச்சுக்கணும். வெள்ளத்துக்கு பயமா இருக்கா, வேற வழி இல்லை. இந்த முந்தாங்க சைக்கிள் படிச்சுவா. என்னென்ன இன்னும் தூங்கலையா? முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பாத்ரூம் கிளீனிங். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் ஒருத்தன் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தான். சார் இது 5 ஸ்டார் ஹோட்டல், அதனால எவ்ரி half an hour அடிக்கடி நாங்க க்ளீன் பண்ணுவோம். ஆமா, அப்ப வந்தவன் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தான். நீ என்னடானா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிக்கிறியப்பா. சார் அவங்க எல்லாம் படிக்காதவங்க, அதான் காக்கி சட்டை போட்டுருந்தாங்க. நான் வந்து MA வரைக்கும் படிச்சிருக்கேன், அதான் கலர் சொக்கா எல்லாம் போட்டிருக்கேன். MA வரைக்கும் படிச்சவனா? அப்ப நீ நல்லா தான் கிளீன் பண்ணுவ. போ. க்ளீன் பண்ணது கொஞ்சம் நேரம் ஆகும், ஒன்னும் அதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. ஒண்ணு நினைக்க மாட்டேன். சுத்தமா கிளீன் பண்ணு போ. நல்ல காலம், ஜோதிட வார இதழ், ஆசிரியர் புலியூர் பாலு. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது. ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும். பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கறதுனால நிறைய பண விரயம் ஏற்படும்.
சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள். ஆக இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை. சார் க்ளீன் பண்ணிட்டேன். உள்ள உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அட என்னப்பா ப்ராப்பர்ட்டிஸ், சோப்பு சீப்பு பல்படி அது இதுன்னு ஏதாவது இருக்கா? சார் 5 பைசா சமாச்சாரமோ 10 பைசா சமாச்சாரமோ அது பிரச்சனை இல்ல சார். எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன செக்அப் பண்ற? பல்பொடி சோப்பு சீப்பை போய் என்ன செக் பண்ண வேண்டியிருக்கு? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு உத்தியோகம் போயிடும். தயவுசெய்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்னப்பா அதை விட மாட்டேன்ற? வாங்க சார் செக் பண்ணுங்க ப்ளீஸ். வாங்க. என்னைக்காவது திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க, அப்புறம் கடைசியில் உத்தியோகம் போயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்தாயிரும்ல. நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கா இது? ஏண்டா கதவை சாத்துற? டேய் கதவை சாத்தாதடா. டேய் கதவை தரடா. நான் அப்பவே நினைச்சேன் பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி தெரியலையே. நான் நினைச்சதெல்லாம் சரியா போச்சு. ஹலோ, திஸ் இஸ் ஃப்ரம் 209. ட்ரிங்க்ஸ் என்ன மேடம் இருக்கு சாப்பிடுறதுக்கு? நோ ஹார்ட் ட்ரிங்க்ஸ் வேண்டாம். கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இருக்கு? ஒண்ணு பண்ணுங்க, பாதாம் கீரல் உறுப்புங்க. ஒண்ணு இப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். இன்னொருத்தர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு, அப்புறமா வந்து அவர் சாப்பிட்டுக்காரு. ரைட், தேங்க்யூ மேடம். பீரோல மணி பறிச்சு வச்சிருக்க, அடிச்சிட்டு போடாதடா. டேய் கதவை தரடா. மெத்த கடியில வைரம் வச்சிருக்கேன்டா. டேய் கும்பிடுறேன், பசிக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். ஓ, கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது. பிச்சை எடுக்கிறியா? வெக்கமா இல்ல? எங்க நான் இடத்துல போய் திருடியா? அட நீ ஒண்ணு நேத்தான் ஜெயிலிருந்து வந்தா மறுபடியும் திருட சொல்றான். போயா தம்பி, எனக்கு 5-6 புள்ள குட்டிங்க. வீட்டுக்காருக்கு வேற உடம்பு சரியில்லை. அவரு வேற ஆஸ்பத்திரியில இருக்காரு. உங்க அக்கா அம்மா நினைச்சு எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. கும்பிடானுங்க. ஊரு புளியம்பட்டி. என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடிங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சி டவுன பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாளும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க. அது நான் தாங்க மூத்தவன். ஏயா ஏர் ஓட்டுற தொழில பார்க்காம சினிமாவுல என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவேன்னு சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே. எல்லாம் தலை விதியா. அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க. போயா. கும்பிடுறனுங்க. நல்லாரு நல்லாரு. ஊரு புளியம்பட்டி. என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலாம்னு. என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி. நானும் கேஸ் தான். மிஸ்டர் புளியம்பட்டி, உங்களை தான் சார். நானா சார்? வாங்க, நீ வாங்க. ஏயா, சொந்த ஊரை விட்டுட்டு சினிமாவில் அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கிய, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புண்ணே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே. 1000த்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி, உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சிலுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா, இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் உன்னை கேவலமா பேச மாட்டாங்க? ரொம்ப கேவலமா பேசுவாங்கண்ணே. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி, எடுத்துக்கோ. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுண்ணே. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூ துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பிரியாணின்னா ஒரு புடி பண்ணேன். திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும். வா. என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அறை இருக்கு. ஏயா, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. என்ன ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும். இப்ப சூடா கேக்குதோ? இல்ல, சாப்பிடுறோம். கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல ஏறிடுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க. அதான் திணறேன். சரி, நான் சொல்ற மாதிரி செய்ய. 2 புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு
சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை பரோட்டா, அப்புறம் மீன் கருவாடு, இன்னும் என்னென்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி. அண்ணே சத்தியமா சொல்றேன்னே, என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னே. இது சத்தியம்னே. கவலையே படாத, நீ என்ன மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னே, உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா? நோ நோ நோ, எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள் அதான் தேடி வர்றது உண்டு. இன்னும் நேரம் ஆக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். ம் 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 அப்படி வச்சுக்கோ. வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்டர் வில்ஸும் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? யோ, கல்லால போய் காசு வாங்கிட்டு போய, எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். ஆ? ஓ, என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. ஓ, ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒண்ணும் அவசரமே இல்ல. சாப்பிடு சாப்பிடு. சார் பில்லு. ஏயா கொஞ்சமாவது மேனேஜ் இருக்கா? ஏசி ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டு வரணும்ல. என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட டீசென்ட் எல்லாம் பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க இங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல. இதுக்கு தான் என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது. இந்த மாதிரி ஒன்றைய ஹோட்டலுக்கு வந்து இப்படித்தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார். போங்க. இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத. பரவாயில்ல போங்க. சரி சார். வாங்க வாங்க போ. சார் சார் தக்காளி யாருன்னு தெரியாது சார், என்னை ஏமாத்த இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார். பொய்யாடா சொல்றேன். ஐயம்மா, ஐயோ, ஐயம்மா, ஐயோ. 60 ரூபாய் 20 பைசா பில் ஆகுது. சார், ஏன்னா இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு ஒரு மாசத்துக்கு வேலை வாங்கணும். ஐயா, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏய், நீ சாப்பிட்டது கூட பெருசு இல்ல. உன் கூட வந்தானே தோஸ்து, அவன் என் ஹோட்டலை பார்த்து ஒன்றே ஹோட்டல்னு சொல்றான். ஏம்மா, காப்பாத்துங்க, பக்கத்துல காப்பாத்துங்க. எனக்கு பிரியாணி வேணாம், கோழி வேணாம். ஐயோ, விட்டுருங்க. சார், ஒரு நிமிஷம். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? இப்படியே ஸ்ட்ரைட்டா போய் ரைட் சைடுல திரும்பினா லெஃப்ட் சைடுல 3வது பில்டிங். நாங்க வெளியூர், நீங்களே வந்து காட்டுறீங்களா? சார் ரைட்ல திரும்பினா லெஃப்ட் சைடுல 3வது பில்டிங் சார். நாங்க வந்து விடுறோம், வாங்க சார். ப்ளீஸ் வாங்க, உட்காருங்க, உட்காருங்க சார். நமக்கு எந்த ஊருங்க? பூசாரி பாளையம். மெட்ராஸ்க்கு எதுக்கா வந்தீங்க? சும்மா ஜாலியா ஊரை சுத்தி பார்க்கலாம். ரைட்ல போங்க. யோ, வண்டி எடுத்தியா? யோ, ரைட்ல போணும். யோ, ரைட்ல போனியா? என்னைய சொல்ல உம்பாட்ல போயிட்டு இருக்க? யோ, உள்ளதாயா? எங்க நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். வாயை முடிக்கிட்டு சும்மாவா? இப்ப நம்ம எங்க போறோம்? சொல்றான். எதுக்காக என்ன கூட்டு போறீங்க? சொல்றேன். எல்லாமே பின்னாலதான் சொல்லுவீங்களா? ஆமாங்க. கொஞ்சம் வேகமா போப்பா. சீக்கிரமா உங்க சமாச்சாரத்தை முடிச்சிட்டு 11 மணிக்கு மேல எனக்கு கோர்ட்ல சில கேஸ் எல்லாம் இருக்கு, அதை போய் அட்டெண்ட் பண்ணணும். மாமூல் இடத்துக்கு தானே?
மிஸ்டர் வைரவன், உங்களை இங்க எதற்காக அழைத்து வந்திருக்கிறோம் தெரியுமா? மன்னிக்கவும், அழைத்து வரவில்லை, கடத்தி வந்திருக்கிறீர். சரி, கடத்தியே வந்தோம். எதுக்காக தெரியுமா? சொன்னா தானே தெரியும். அடுத்த வாரம் கோர்ட்ல ஒரு கொலை கேஸ் நடக்க போகுது. அந்த கேஸ்ல ஒரு அப்பாவிய மாட்ட வச்சிருக்கோம். அவன்தான் அந்த கொலையை செய்ததாகவும் அதை நீ நேருக்கு நேரா பார்த்ததாகவும் கோர்ட்ல வந்து பொய் சாட்சி சொல்லணும். ஓகே? சாட்சி சொல்ல மறுத்தா என்ன செய்யறதா உத்தேசம்? சாட்சி சொல்ல மறுத்தால் இதே மாதிரி நீயும் 2 ஆயிடுவ. ஓகே, நான் முடிவு பண்ணிட்டேன். சாட்சி சொல்றதா தானே? இல்ல, உங்களை உதைக்க போறதா. கிரிமினல், என்னையே டபுள் காஸ் பண்றீங்களா? பொய் சாட்சி சொல்லணும்னா மரியாதை ரேட் பேசலாம்ல. எதுக்குடா கிட்னாப் பண்ணி கொண்டு வந்தீங்க? தப்பு தானே தான். எங்க முதலாளி 10,000 ரூபாய் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சாரு. என்ன நாங்க மிரட்டுறதுல நீங்க பயந்துட்டா அதை அப்படியே அமர்த்திக்கலாம்னு பார்த்தோம். ஆனா இப்படி எல்லாம் அடி விழுதுன்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல மரியாதையா அந்த பணத்தை கொடுத்திருப்போம். பொய் சாட்சி சொல்றது ரொம்ப பாவமான சமாச்சாரம். அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். வேற ஏதாவது கேஸ் இருந்தா சொல்லு. என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா? என் சொந்த ஊர் ஆண்டகாம்பாளையம். அங்கிருந்து கோயம்புத்தூர் 10 மைல். கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் 365 மைல். 375 மைல். நேற்று ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன். ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 28 ரூபா 30 காசு. ரயில்ல ஃபேன் இருக்கு, படுக்க பெஞ்சு இருக்கு, பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு, கக்கூஸ் இருக்கு. 12 மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டுருக்கான். அவனே 28 ரூபா 30 காசு வசூலி பண்றான். நீ என்னடான்னா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு, என் பையன் படிக்கிற காலேஜ், அங்க இங்கன்னு சுத்தி 2 மணி நேரம் உன் வண்டியில இருந்ததுக்கு 20 ரூபா அப்பா நீ சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன எழுத்து வாங்க நினைச்சிட்டு இருக்கியா? ஓஹோ என்னவன் காலங்கத்தால ஏயா கழுத்த இருக்கிற எனக்கு ஒரு அவசரத்துக்கு. ஐயோ ஆட்டோக்கார, எவனாவது ஒருத்தன் கிராமத்துல இருந்து மெட்ராஸ்க்கு வந்தா இப்படித்தான் மிரட்டா? அவர் குடுக்கறத வாங்கிட்டு போயா? ஏன் அப்படி எல்லாத்தையும் தகராறு பண்றீங்க? மெட்ராஸ் பேரையே கத்துறீங்க போல இருக்க. பாத்தியா? யோ, நமக்குள்ள பெரிய மனுஷனா நீ பெரிய மனுஷனா? ஐயோ யோ, உன்கிட்ட பேசுறது எனக்கு சக்தி இல்லையா. இப்ப எவ்வளவு தாயா தர்றேங்கிற? இந்த பாரு தம்பி, நான் 20 ரூபா தர்றது அங்கிருந்து 8 ரூபா தான். நான் போய்க்கிறேன். இங்கே இறங்குறத நான் 2 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ? ஐயோ ஐயோ, இந்தாயா வச்சுக்கையா, இந்தாயா வச்சுக்கையா, போயா ஊர் வைக்காரியா, சாப்பிட்டு என் பேர சொல்லி ஊர் வைக்காரியா, போயா நல்லா போயா. ஐயோ 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 ஐயோ. வைத்தியரையா, வைத்தியரையா, பாலக்காக்காரி வீட்டுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. என்னமா சொன்ன தம்பிக்கு கால்ல கீழே விழுந்துட்டா, கால் சுளுக்கிடுச்சு போல இருக்குமா. இதோ வந்துட்டாரு. இந்த காலை சுளுக்கிட்டான் போல இருக்கு, அதான் மந்திரிச்சுட்டு போலான்னு வந்தேன்.
கொஞ்சம் வேப்பங்க வேண்டா ஊத்திக்க. இவரே நொண்டி, இவர் எனக்கு எப்படி வைத்தியம் பாப்பாரு? சார் சார் கொஞ்சம் நில்லுங்க சார். சார் உங்க பேர் முனுசாமி தானே? ஆமா. உங்களுக்கு பூர்வீகம் குடிமுத்தூர் கிராமம் தானே? ஆமா. ஏப்பா என் ஊரு பேரு சொல்றியே, நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. அதே குடிமுத்தூர்ல 15 வருஷத்துக்கு முன்னால காளி முதலியான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு சொர்ணம்னு ஒரு பொண்ணும் வைரவன் ஒரு பையனும் இருந்தாங்களே, அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, சொர்ணம் வைரவன், ஆமா ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு நீ என்ன வேணும்? அந்த சொர்ணத்தோட தம்பி வைரவன் நான் தாங்க. சொர்ணம் தம்பி வைரவன் நீயா? ஆமாங்க. நீ எத்தனை வருஷமா மெட்ராஸ்ல இருக்க? 12-13 வயசுல இருந்தே மெட்ராஸ்ல தான் இருக்கேன். போடா பைத்தியக்காரா, உனக்கு கொஞ்சமாவது குடும்பம் பாசம் அக்கறை ஏதாவது இருக்கா? இத்தனை வருஷமா மெட்ராஸ்ல சுத்துற, ஒரு தடவையாவது உங்க அக்கா எப்படி இருக்கான்னு போய் பாத்திருக்கியா? எங்க அக்கா தான் ஆத்துல மூழ்கி செத்து போச்சுங்களே. போடா ஈவன, உங்க அக்கா உயிரோட தான் இருக்கா. என்ன மலைச்சு போய் நிக்கிறேன்? நிஜமா எங்க அக்கா உயிரோட தான் இருக்காங்களா? அட ஆமாங்கிறேன். 6 மாசத்துக்கு முன்னாடி நெல்லித்துறை கிராமத்துல உங்க அக்காவை பார்த்தேன். அவகிட்ட உன்னை பத்தி விசாரிச்சா நீ என்னமோ ஆத்துல மூழ்கி செத்து போயிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. 20 வருஷமா ஆளுக்கு ஒரு பக்கம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரோட இருக்கிறது தெரியாம போயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப எங்க அக்கா எந்த ஊர்ல இருக்கிறதா சொன்னீங்க? மேட்டுப்பாளையம் பக்கம் நெல்லித்துறையில தான். இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அவங்களுக்கு என்னாச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடி ஆத்துல வெள்ளம் வந்தது. அப்ப விவசாயத்துக்காக வச்சிருந்த நிலைமை ஆத்தோட அடிச்சிட்டு போயிடுச்சு. அதுல இருந்து அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நான் ஒரு முறை அவங்க பார்க்க போன போது கூட வயசுக்கு வந்த பொண்ணை கண்ணாலம் கட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லி மொரோன்னு அழுதாப்பா. இப்ப நீ உசுரோட இருக்கிறதும் இல்லாம நீ மெட்ராஸ்ல கை நிறைய சம்பாத்தியம் பண்ற அப்படின்னு உங்க அக்காவுக்கு தெரிஞ்ச அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. நீ ஊருக்கு போகும்போது ஒரு 10-15 பணத்தோட போ. ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலம் கட்டி வச்சா அப்படி இருக்கும், அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நீங்க அப்படி இருக்கும். என்ன நான் சொல்றது? அப்ப நான் வரட்டுமா? இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு முறை அவங்க பார்க்க போன போது கூட வயசுக்கு வந்த பொண்ணை கண்ணாலம் கட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லி மொரோன்னு அழுதாப்பா. நீ ஊருக்கு போகும்போது ஒரு 10-15 பணத்தோட போ. ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலம் கட்டி வச்சா அப்படி இருக்கும், அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நீங்க அப்படி இருக்கும். அண்ணே நல்லா யோசனை பண்ணிக்கிட்டே போங்க. 10,000 ரூபாய்கள் வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்கும். ஒரே போன் பண்ணீங்கன்னா 10,000-தோட 10 நிமிஷத்துல வந்துருவேன். உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும் போது இதை காப்பாத்திக்கிட்டீங்கன்னா புத்திசாலிக்கணும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். வைரவன் 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 இது கோட்டா வேற ஏதாவது நினைச்சியா? சாட்சி சொல்ல வந்தா ஒழுங்கா கூண்டில் நின்று சொல்லணும். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாதனமா உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார். எங்க முதலாளின்னு எனக்கு ரொம்ப உயிர் சார். இந்த பாவி அவரை கொலை பண்ணும்போது நேருக்கு நேரம் நான் கண்ணால பாத்துட்டு இருந்தேன் சார். அதனாலதான் சார் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார். அவருக்கு ஒரு வைஃப்னா கூட பரவாயில்ல, 2 வைஃப் சார். அந்த குழந்தை குட்டி நிலைமையெல்லாம் நினைக்கும் போது நீங்க மீறி மீறி போனா 6 வருஷம் இல்லன்னா 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பீங்க சார். ஆனா இவனை என் கையாலேயே நான் கொலை பண்ணேன் சார். அப்பதான் சார் எனக்கு மன நிம்மதி கிடைக்கும் சார்.
குற்றம் சாட்டப்பட்ட முருகப்பன் கொலையாளி என்று சாட்சியங்கள் நிரூபிப்பதால் இந்த கொலையை உணர்ச்சி வசப்பட்டு யாருப்பா அது? ஊருக்கு புதுசா? ஆமாங்க, அந்த பக்கம் நெல்லித்துறைக்கு போகணும். பரிசல் திரும்பி வரும்னு பார்த்தேன். அவன் பாட்டுல தூக்கி தலையில வச்சுட்டே போயிட்டு இருக்கான். ஆத்துல தண்ணி ஜாஸ்தியா பெருகிறதுனால பரிசல் அவங்க எடுத்துட்டு போறாங்க. நாளை காத்தாலதான் வருவாங்க. ஐயோ, இப்ப நான் அவசரமா நெல்லித்துறைக்கு போகணுங்களே. ஆத்துல அவசரப்பட்டு தண்ணியில இறங்கிடாதப்பா, தண்ணி அடிச்சிட்டு போயிடும். வேற ஒன்னும் வழியே இல்லீங்களா? வேற வழியே இல்லப்பா. தென்புறம் மேட்டு மேல ஒரு மண்டபம் இருக்கு. ராத்திரி அங்க படுத்திருந்துட்டு காலையில பரிசல் வரும். பரிசல ஏறிப்பாப்பா. சரிங்க. பெரியவரே, இங்க வாங்க. அதோ அந்த குளத்துல ஜனங்கெல்லாம் காசு போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அங்க என்ன விசேஷம்? அதுக்குத்தான் சனிக்குளம்னு பேருப்பா. அந்த குளத்துல காசு போட்டா அவங்க கொஞ்சம் பாவமெல்லாம் தீரும்னு காசு போடுறாங்கப்பா. ஓஹோ, அப்ப அந்த குளத்துல நிறைய காசு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த குளத்துல நிறைய காசு இருக்குப்பா. ரைட், அப்ப ராத்திரியான உங்களுக்கு நிறைய வரும்படிதான். போப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பெரியவரே. ராத்திரி போன சூட்கேஸ் எல்லாம் பத்திரமா இருந்தது. அப்ப நான் போயிட்டு விட்டுங்களா? நெல்லித்துறையில யாரு வீட்டுக்கு போறீங்க? அங்க சொர்ணம்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வீட்டுக்கு போறேன். சொர்ணமா? ஆமா. அது பரிசுல வருது, அதான் சொர்ணம். நான் என்னமா பண்ணட்டும்? யாருக்கும் மனசால கூட தீங்கு நினைக்காத அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு தண்டனையா? அதுவும் 4-5 வருஷமா. கடவுளே, ஐயோ, நான் என்ன செய்வேன்? அதுக்குத்தான் சனிக்குளம்னு பேருப்பா. அந்த குளத்துல காசு போட்டா அவங்க செஞ்ச பாவமெல்லாம் தீரும்னு காசு போடுறாங்கப்பா. சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏதோ கேஸ் நடக்குது,
உன் புருஷங்காரன் திரும்பி வருவான்னு பார்த்தேன். உன் புருஷங்காரனும் ஜெயிலுக்கு போயிட்டான். நீ 6 மாசம் வாடகை கொடுத்தா கட்டியும் போகுது. நீயோ புள்ள குட்டிகளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுற. முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணி கொடுமா. பாருங்க ஐயா, 15 வருஷமா இந்த வீட்டுல குடியிருக்கோம். எங்களால ஏதாவது தொல்லை வந்திருக்குமா? இப்ப ஏதோ கஷ்ட காலம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆதரிக்க நான் என்ன அனாதாசிரமமா கட்டி வச்சிருக்கேன்? சாயங்காலத்துக்குள்ள என் வீட்டை காலி பண்ணி கொடு, இல்ல மரியாதை கட்டு போயிடும். வார்த்தையை அளந்து பேச மாறிப்பா. ஆம்பளை இல்லாத வீடுங்கிறதுக்காக அடாவடி பண்றதுன்னு அர்த்தமா? கொஞ்சம் கூட பாவ புண்ணியம்னு பார்க்காம பட்டுன்னு எடுத்தறிஞ்சு பேசுறிய. சும்மா தர்ம நியாயம் பேசாத சிங்காரம். இதே உன் வீடா இருந்தா நீ இதைத்தான் செய்வ. இத பாரு சொன்னோம், நீ பொம்பளைங்கிறதுக்காக இப்ப வாசல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் வீட்டை காலி பண்ணல, வீட்டுல இருக்கிற சாமான் சட்டெல்லாம் வீதிக்கு வந்துடும். ஞாபகம் வச்சுக்க. சொல்லுங்க சொல்லுங்க. இவன்லாம் ஒரு மனுஷன். சொர்ணம், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்கப்படாது. சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே புறப்படு. யோசிக்காதம்மா, புறப்படு. வாமா. அன்பே சிவம், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னா. வாங்க வாங்க. கூட பாய் பொட்டி லைட்டு இதெல்லாம் அங்க வச்சுட்டு வாங்க. போங்க போங்க. ஏ வேலப்பா, ஐயா அங்க என்னடா பண்ற? வாடா இங்க. குழந்தைங்களா என்ன? ஓஹோ, அம்மா சொல்லணுமா? நல்ல பழக்கம், இப்படித்தான் இருக்கணும். சொல்லணும். குழந்தைங்களை போய் சாப்பிட சொல்லுமா. வேண்டையா, இருக்க இடம் கொடுத்ததுக்கே என்ன கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. இதுல சாப்பாடெல்லாம் எதுக்கு ஐயா? ஆனா நீ ஒண்ணு ஆத்துல போற தண்ணி அம்மா குடி ஐயா குடின்னு சொன்ன மாதிரி எனக்கோ 50 வயசு ஆயிடுச்சு. பொண்டாட்டியும் இல்ல புள்ளையும் இல்ல. கண்ணை மூடும் போது காசு பணத்தை மூட்டை கட்டியா கொண்டுட்டு போறோம். ஏதோ 4 பேர் சாப்பிட்டாங்கன்னா கடைசியில நல்ல பேராவது மிஞ்சும். குழந்தைகளை போய் சாப்பிட சொல்லு. போங்க போய் சாப்பிடு போங்க. சொன்னோம், நீ இந்த மூட்டையை ரூமுக்குள்ள வச்சுவிட்டு நீயும் போய் சாப்பிடுமா. போ. பாரு சொன்னோம், ரோடுன்னு ஒண்ணு இருந்தா குண்டு குழின்னு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மனசை போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு, உனக்கு பொண்டாட்டி இல்ல, எனக்கு புருஷன் இல்ல. உனக்கு புருஷன் இல்ல, எனக்கு பொண்டாட்டி இல்ல. இல்லாத ஒண்ணுக்கு 2 பேரும் ஏங்கறத விட ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ந்து கொடுத்து சேர்ந்து சந்தோஷமா இருப்பமே. எப்படி? என்னையா சொல்றீங்க? ஊர்ல உலகத்துல இல்லாததையா செய்ய போறோம். காதோடு காது வச்ச மாதிரி காலத்தை ஓட்டிடுவோம். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஐயா. சொன்னோம், வீணா வீராப்பு காட்டாத. உன் புருஷன் உன்னை அம்போன்னு விட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, அதுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். இதெல்லாம் சரி கட்டுறது சாதாரண சமாச்சாரம் அல்ல. 10 நாள் பட்டினி கிடந்து வேற பக்கம் போறதை விட வயிறார இங்கேயே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ஏன் கூட சின்ன சின்னன்னு இருக்கலாம். என்ன சொல்ற? சொல்றேன்.
யாரோ வெளியூருக்கார் போல இருக்கு. ஐயோ, நல்ல குளிர்ஜர் அடிக்குது. நீ போய் சோறு எடுத்துட்டு வா. கொஞ்சம் இரு, இதோ நான் வந்துடுறேன். என்ன அந்த ஆள் நினைச்சிட்டாரு. வா தம்பி, இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா? நேத்து நீ ரொம்ப ஜுரத்துல படுத்திருந்த, அதான் நெத்தியில பத்து போட்டேன். ஆமா, நீங்களே ஏன் இங்க இருக்கீங்க? இத்தனை நாளா நாங்களும் வீடு வாசலோட வசதியா தான் இருந்தோம். இப்ப எங்களுக்கு போராத காலம், அதான் தங்க கூட இடம் இல்லாம அரச மரத்தடிக்க வந்துட்டோம். உனக்கு எந்த ஊரு? இங்க எதுக்காக வந்த? சொல்லுப்பா, இந்த ஊர்ல உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? யாரும் இல்லைங்க, நான் ஒரு அனாதை. இத்தனை நாளா டவுன்ல இருந்தேன், கொஞ்ச நாளைக்கு வேற ஏதாவது வேலை பார்க்கலான்னு தான் இந்த ஊருக்கு வந்தேன். என்னப்பா இது, இந்த கிராமத்துல சுத்தி சுத்தி விவசாயத்தை தவிர வேற எந்த தொழிலும் இல்ல, அதுக்கெல்லாம் உன் உடம்பு வளையுமா? இது வரைக்கும் யாருக்குமே விளையாத உடம்புதான், ஆனா இனிமே உங்களுக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கும். எங்களுக்காகவா? எங்களுக்காக நீ ஏன் கஷ்டப்படணும்? இல்ல, நீங்களும் அரச மரத்தடி, நானும் அதே கேஸ் தான், எல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோங்கிறது அப்படி சொன்னேன். சார் 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 ஐயா வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மனே ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா, இல்லாட்டி காப்பியாவது கொண்டு வா சீக்கிரம். ஐயா நீங்க இந்த வீட்டு ஓனரை பார்க்கணும். ஓனர் நான் தானுங்க. இந்த வீடு, இதை சுத்தி இருக்கிற 30 ஏக்கரா தோட்டம், பூமி எல்லாம் நம்மளுக்கு தானுங்க. மாசம் மாசம் ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிடுங்க, மாசம் மாசம் வரி கட்டிடுங்க. ஆபீசரியா நீங்க? அது நான் ஆபீசர் இல்ல, வேலை தேடி வந்திருக்கேன். என்னது வேலை கட்ட வந்தியா? அங்க ஒப்பமான மாலை சொல்றதுக்கு என்ன கேடு? தாயில கொலக்கட்டை வச்சிருந்தேன். இல்ல சார், நான் முதல்லயே சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க, சரி குடிச்சிட்டு சொல்லலாம். எந்திரி மேல. வேலை கேட்கற லட்சம் பாரு, கொஞ்சம் கூட மறுவாதம் இல்லாம. ஆமா பேண்ட் சட்டையும் போட்டுட்டு என்ன வேலை பார்க்க போற வாய்க்காட்டுல?
சார் எனக்கு நல்லா ஏறு பிடிச்சு உள்ள தெரியும் சார். சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டமெல்லாம் வாங்கியிருக்கேன் சார். வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி 5 ஆச்சு போய் வேற வேலை பாரு. சார் என்ன நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க சார். நான் இன்னைக்கு உழுதுன்னா நாளைக்கே பயிராகும் சார். நெசமாவா? சத்தியமா சொல்றேன் சார். இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, நீங்க அப்படியே அசந்துருவீங்க சார். சார் ஒண்ணும் யோசிக்காதீங்க சார். சரின்னு சொல்லுங்க சார். சரி வடக்கு மார்க்கெட் இருக்கு, தெற்க பூமி இருக்கு, புடிச்சிட்டு போய் உழுப்போம். சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ற நானும் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வர்றேன். மாடு எந்த சைடுலன்னு சொன்னீங்க? இந்தாங்க. யார் அந்த ஆளு? எவனோ கொழா மாட்டிட்டு வந்தான். நான் ஆபீசர் ஆகும் நினைச்சு மோர கொண்டு வர சொன்னேன். அவன் என்னடா கடைசியில வேலை கட்டு வந்திருக்கான். இப்ப அந்த ஆளு எங்க அனுப்பிச்சீங்க? வயல்ல நல்லா உழ தெரியும்னு சொன்னா எப்படி உழறான்னு பாக்க நம்ம வயலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஆமா, கொழா மாட்டவெல்லாம் உழுது உருப்பட்ட மாதிரி தான். அப்படி சொல்ல முடியாது பிள்ளை. இந்த காலத்து கொழா மாட்டின பசங்க நம்மளை விட ஆழமா உழுதாலும் உழுவானுங்க. ஐயோ, என்னங்க நம்ம பசுமாட்டை காணங்க. பின்னால கட்டி இருக்கோம், போய் நல்லா பாரு. நல்லா தேடி பாத்துட்டேங்க. புடிச்சிட்டு போயிட்டாங்களா? நட பாக்கலாம். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லையில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி. அட பாவி சண்டாளா, பசுமாட்டை போட்டு விடுவாரு. அடே ஐயோ, பசுமாடா? உன்னைய ஒரே தாத்தா சாத்திரம் பாரு. வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிடுவார் போலக்க. அக்கா அக்கா அக்கா, என்னம்மா? பசிக்குது அக்கா. எனக்கும் தாக்கா பசிக்குது. அதுக்கு இந்த நேரத்துல என்ன பண்ணட்டும்? காலையில ஏதாவது வாங்கி தரேன், பேசாம படுத்துக்கமா. இல்லக்கா, ரொம்ப பசிக்குது, தூக்கமே வரல. ஆமாக்கா, அம்மா கிட்ட சொன்னா திட்டுவாங்க. சரி வாங்க. அப்பனே சனீஸ்வரா, எல்லாரும் செஞ்ச பாவத்தை தீர்க்கிறதுக்காக இந்த சனிக்குளத்துல காசை போடுவாங்க. ஆனா ஒரு குடும்பத்தோட பசியை தீர்க்கிறதுக்காக நான் இதுல 10 20 எடுத்துக்கிறேன். பின்னால எப்பாவது எனக்கு வேலை கிடைச்சதுன்னா வட்டி முதலமா அதை திருப்பி இந்த சனிக்குளத்திலேயே போட்டுறேன். தயவு செஞ்சு இப்போதைக்கு என்ன மன்னிச்சிருப்பா.
அரிசி வாங்குறதுக்கு பணம் எதடி? அவருன்னா யாரு? நான் தாங்க கொடுத்தேன். வணக்கம் சார். சைக்கிள்லாம் வெளியே போயிருக்குங்க. சைக்கிள் இல்ல. இல்லைங்க, எனக்கு ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமாங்க, நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்திருக்கேன். சைக்கிள் ஓவர் ஆயிலிங், பஞ்சர் போடுறது, வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும். அப்படியா? எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான். சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க? வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க. இது சின்ன கிராமம், வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல. மிஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு 2 ரூபாய் கொடுக்கலாம். சரிங்க. இந்த பாருங்க தம்பி, காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். சரிங்க, தேங்க்ஸ்ங்க. வாங்க, அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க. முருகா, என்ன சார் சாவி இல்லீங்களா? அதையும் தம்பி கேக்குறீங்க? என் மச்சன கடையில வச்சிருந்தேன். அவன் சாவியை எங்கோ தொலைச்சிட்டான். காலையில இருந்து திறந்து பாக்குறேன், திறக்க முடியல. இப்படி கொடுங்க. இது சூப்பர் லில்லி பூட்டு தானே? ஆமாங்க. இந்த பூட்டுக்கு இப்படி பெண்ட் பண்ண கூடாதுங்க, இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும். ஓகே சார். அப்பா மோராசா, கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சார்? வா, அந்த 2 ரூபாய் கொடுங்க. ஏன் சார் 5 ரூபாய் தர போறீங்களா? ஆமா. ரொம்ப நல்ல மனசு சார். போயிட்டு வாங்க. ஏன் சார்? இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சார், நான் வந்து நீங்க கேட்டீங்களா சார் திறந்த இல்ல? என்ன சனீஸ்வரா, இன்னைக்கு வருமானம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. உன் மார்க்கெட் நிலவரம் அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சனீஸ்வரா, ஏதோ பெருசா மாட்டி இருக்கு. எவனோ காசை மூட்டையா கட்டி போட்டிருப்பான் போல இருக்கு. நெல்லு வாங்க. நீ மோகினி பிசாசு, வந்தா என்ன புடிச்சுக்குவ. நான் வரமாட்டேன். மோகினி இல்ல, பொண்ணுதான். வா. பொண்ணா? எங்க? நீ பொண்ணுன்னா மேல ஏறி வா பாக்கலாம். உன் கால் தலையில முட்டுதானே பாக்குறேன். எந்த ஊரு? வெளியூர். சனிக்குளத்துல எதுக்கு மூங்குன? அது ஆளை எவ்வளவு இருக்குன்னு பாக்கலான்னு. திரும்ப அந்த பக்கம்.
நட. செருப்பு அங்க இருக்க எடுத்துட்டு போயிடுறேன். சரி போ. நில்லு. வாங்க. வாங்குறேன். என்ன? ஜாமுனு கல்யாணம் நடத்தி வைக்கணும். சொந்தமா ஒரு கார் வாங்கி மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஆற வச்சு ஊர்வலம் நடத்தணும். சொந்தமா கார் வாங்கி கல்யாணம் நடத்தணும்னா எப்படி ஒரு 1500 ரூபா வேணும். 1500 ரூபாய். என்னங்கடா இது? 20ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கே மறுமலர்ச்சி வந்த மாதிரி புதுசா ஒரு பட்ஜெட் போட்டுட்டு இருக்கீங்க. சொந்த வீடு கட்டணும்னா 2000 ரூபாய், 100 பட்டு புடவைக்கு 500 ரூபாய், கார் வாங்கி கல்யாணம் பண்ணணும்னா 1500 ரூபாயா? என்ன கணக்குடா இது? இல்ல மாமா, காலையில ஆத்தங்கரையில இந்த லாட்டரி சீட்டை கண்டு எடுத்தேன். 1 லட்சம் ரூபாய் விழுந்தா என்னென்ன வாங்கலாம்னு கணக்கு போட்டு பார்த்தேன். இது போன மாசம் லாட்டரி சீட்டா? அண்ணா, நமக்கு சொந்த வீடு கட்ட முடியாதா? சொந்த வீடு கட்டலன்னாலும் பரவாயில்ல, அம்மாக்கு புடவையாவது எடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுவும் முடியல. அதை நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம அக்காவுக்கு கல்யாணமே நடக்காத அண்ணா? நடக்குமா? நான் சீக்கிரம் பெரிய நாய் நிறைய சம்பாதிச்சு அக்காவுக்கு ஜாம்னு கல்யாணம் கட்டி வைக்கிறேன். அல்லாதம்மா. இந்த பார் சனீஸ்வரா, நேத்து வரைக்கும் எனக்கு ஒழுங்கா வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு எவனோ ஒரு வெளியூர்கார வந்து இதுல பங்கு கேட்கறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. வரத்துக்குள்ள கொஞ்சம் சில்லறை எடுத்து வச்சிடுவேன். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதுப்பா. ஐயோ, பாவட தாவணியோட தண்ணியில இறங்கினா அந்த ஆள் வந்தா கண்டுபிடிச்சிடுவானு. இங்க தான் யாருமே இல்லையே. சரி. என்ன என்ன சினுங்கள்? துணிய கொடு. துணியா? வா, வந்து எடுத்துக்கோ. வா, முதல்ல உன் கையில இருக்கிற காசெல்லாம் அந்த படிக்கட்டுல எடுத்து வை. வா, எடுத்து வை.
துணியா? ராத்திரி பூரா இப்படியே தண்ணி குளிரு, இல்லன்னா ஆறாறு மாதிரி அப்படியே எந்திரிச்சு போ. போகாதியா, நான் தெரியாம செஞ்சுட்டேன். உன்னை கையெடுத்து கும்பிடுற, துணியை குடுத்துறியா? யோ போகாதியா. யோ இனிமே இந்த சனிக்குளம் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லு. சொல்லு. இனிமே நான் சனிக்குளம் பக்கமே வரமாட்டேன். செஞ்சது தப்பு உன் கண்ணத்துல போட்டுக்கோ. நான் செஞ்சது தப்பு. என்ன ஒரே ஒரு தடவை அத்தான்னு கூப்பிடு. கூப்பிடல, நான் போயிட்டே இருப்பேன். சரி அத்தா. சந்தோஷம். தொலைஞ்சு போ. இந்த காசு வேண்டாமா? வேற என்ன? இல்ல நான் சனிக்குளத்துல முங்கினல, அதுக்கப்புறம் தானே நீ வந்த. இல்ல இல்ல, நீ துணியெல்லாம் அவுத்துட்டு சனிக்குளத்துல இறங்குறதுக்கு முன்னாலேயே நான் வந்துட்டேன். துணி நீ தூரத்துல இருந்து தானே பாத்துட்டு இருந்த? கிடையவே கிடையாது, இங்கதான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தேன். ஐயோ, அப்ப நான் துணி பாத்தியா? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வேடிக்கை பாக்குறது? நான் என்ன வேடிக்கை பாக்குறதுக்கு ஏதோ தற்செயலா வந்தேன், பார்த்தேன். ஆனா நல்லா இருந்தது. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. தயவு செஞ்சு வெளியே யாருக்கிட்டும் சொல்லிடாத. சி, இந்த மாதிரி விஷயங்களை எப்பவும் மறைக்கவே கூடாது. இதை வெளியே 4 பேர்த்திட்டு சொல்றதுதான் உண்மையான ஆனந்தமே இருக்கு. நான் போய் சொல்லிட்டு வரேன். யோ 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 யோ, என்ன? உனக்கு கெஞ்சி கேக்குறியா? தயவு செஞ்சு யாருக்கிட்ட சொல்லிடாத. சரி, அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்ன? கொஞ்ச நேரம் ஜாலியா ஏதாவது பாட்டு பாடி என்ன குஷிப்படுத்து. நோகாம நோம்பி கும்பிட பாக்குறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. இப்ப மட்டும் நீ பாட்டு பாடல, நாளை காலையில ஊரு பூரா போய் டமார் அடிப்பேன். இத பாரு, இந்த செனுங்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நீ வயசு பொண்ணு, இதுவும் மான பிரச்சனை. அப்புறம் இஷ்டம். யாரும் பார்த்ததில்லே நான் வயசு வந்த புள்ளே, யாரும் பார்த்ததில்லே நான் வயசு வந்த புள்ளே. 4 பேரு கேட்டா என்ன பரிசு போட மாட்டா, 4 பேரு கேட்டா என்ன பரிசு போட மாட்டா. உன் கால பிடிக்கிறேன், கைய பிடிக்கிறேன், வெளியே சொல்ல வேணாம். நானும் பார்த்ததில்லை, கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே. அட நானும் பார்த்ததில்லை, கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே. ஒன்ன பார்த்த கண்ணு இனி உனக்கு தாண்டி பொண்ணு, ஒன்ன பார்த்த கண்ணு இனி உனக்கு தாண்டி பொண்ணு. இது சாமி சத்தியம், பூமி சத்தியம், பேச்சு மாற மாட்டேன். யாரும் பார்த்ததில்லே நான் வயசு வந்த புள்ளே. இந்த நடுச்சாம நேரத்தில் நாத்தாடுது, ஆடும் நாத்தோடு கதை பேச காத்து வருது. இந்த நடுச்சாம நேரத்தில் நாத்தாடுது, ஆடும் நாத்தோடு கதை
நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே அட நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே இது சாமி சத்தியம் பூமி சத்தியம் பேச்சு மாற மாட்டேன் யாரும் பார்த்ததில்லை நான் வயசு வந்த புள்ளே அட நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே ஊசி முனையாட்டம் குளிர் வந்து என்னை தாக்குது சொல்ல முடியாம ஏதேதோ ஏக்கம் வருது ஊசி முனையாட்டம் குளிர் என்னை தாக்குது சொல்ல முடியாம ஏதேதோ ஏக்கம் வருது நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே அட நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே இது சாமி சத்தியம் பூமி சத்தியம் பேச்சு மாற மாட்டேன் யாரும் பார்த்ததில்லை நான் வயசு வந்த புள்ளே அட யாரும் பார்த்ததில்லை நெருங்கி வாடி புள்ளே சரி வாங்க போய் டீ சாப்பிடலாம். உங்களை தான் கூப்பிட்டது. ஏய் என்ன கூப்பிட்டது காதல் உள்ள என்ன என் கூட பேச இல்லைன்னு ஸ்ட்ரைக்கா? என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு? ஏமா பசங்க 2 பேரும் திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்களே, என்ன விஷயம்? உங்ககிட்ட தான் கேட்டேன். அவங்க 2 பேரும் டீ சாப்பிடலான்னு கூட்டம் வரவும் மாட்டேங்கிறாங்க, பேசவும் மாட்டேங்கிறாங்க. நீயும் பேச மாட்டியா? அது சரி, பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் பேசி வச்சுட்டே சரிங்க போல. வாங்க, உங்க குடும்பத்துல எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்களே, எல்லாம் உங்க ஏற்பாடு தானே? இத பாருங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன், என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராகிறேன். அதை விட்டு ஆளாளுக்கு மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களை தான் கேட்கிறேன். 2 நாளா ராத்திரி நேரத்துல எங்க எந்திரிச்சு போறேன்? அது ராத்திரி நேரத்துல எனக்கு சரியா தூக்கம் வராது. அதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே ஆத்துங்கரையில ஜாலியா அப்படியே நடந்து போயிட்டு வருவேன். நடந்து போயிட்டு வந்தா போட்டு இருக்கிற துணியெல்லாம் நனைஞ்சிடுமா? இல்ல, அது அப்பப்ப ஆத்துல இறங்கி நான் குளிப்பேன், அதனாலதான் துணியெல்லாம். போய் சொல்லாத. நீ தினமும் சனி குளத்துல காசு திருடல? இதோ பாருப்பா, நாங்க எந்த ஜென்மத்துல செஞ்சு பாவமோ என் புருஷன் ஜெயிலுக்கு போய் நாங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அது பத்தாதுன்னு நீ சனிக்குளத்துல காசு திருடி என் குழந்தைங்க வயிற்றுறப்பறியே, இந்த பாவம் வேற எங்களை சுத்திக்கணுமா? ஏதோ நீ அனாதன்னு சொன்ன, அதனால அனுபவப்பட்டு உங்ககிட்ட பழகணும். இனிமே உனக்கும் எங்களுக்கும் சரிப்பட்டு வராது. தயவு செஞ்சு எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இங்கிருந்து விலகி போயிடுப்பா. ஏதோ இந்த ஒரு தடவை தெரியாம செஞ்சுட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சத்தியமா இனிமே சனிக்குள்ள பக்கமே போக மாட்டேங்க. குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் பேச சொல்லுங்களேன். இத பாருங்க, இந்த குழந்தை மேல சத்தியம், சத்தியமா இனிமே சனிக்குள்ள பக்கமே போக மாட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் பேசுங்க.
கோச்சுக்கு மட்டும் தெரியுது. ஏன் தெரியும் கொஞ்சமா யோசனை பண்ணி பாத்தீங்களா? குழந்தைக்கு தினம் பசி பொறுக்க முடியாம ராத்திரி நேரத்துல ஆத்துக்கு போய் தண்ணி அள்ளி அள்ளி குடிக்கிறாங்க. அந்த கன்றாவி ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும்? எனக்கு என்ன சனிக்குளத்துல திருடணுங்கிறது ஆசையா? நானும் உழைச்சு பிழைக்கிறாங்க ஒவ்வொரு இடமா வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். என் நேரம் எந்த வேலையுமே எனக்கு ஒத்து வர மாட்டேங்கிறது. நான் என்ன பண்ண முடியும்? முழிக்கிறானுங்க பாரு, ஆடு திருநவங்க ஆட்டம். இப்ப மட்டும் தலையை குத்தி உட்காந்துருக்கீங்களே, நேற்று வரை சனிக்குளத்துல திருந காசு நீங்களும் தானே சாப்பிட்டீங்க. அதுல இட்லி வேணாமா, ஆப்ப நல்லா இருக்குன்னு கேட்டு சாப்பிட்டீங்கல்ல, அப்ப வா இவ்வளவு தூரம் அகலமா போச்சே, இப்ப பேச மாட்டீங்களே. சனிக்குளத்துல நான் திருநது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதே சனிக்குளத்துல நான் நோட்டு அள்ளி அள்ளி போட்டேன். அதெல்லாம் யாருக்கு தெரியும்? சனிக்குளத்துல திருநது நினைச்சா உங்களுக்கு மட்டும் தான் கேவலமா இருக்கா? உங்களோட எனக்கு கேவலமா இருக்கு. நான் இருந்த நிலைமை என்ன, வாழ்ந்த வாழ்க்கை என்ன, என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் விட்டுட்டு போய் சனிக்குளத்துல 5 பைசா 10 பைசா ஒரு நாளைக்கு 2 ரூபா 3 ரூபா திருநம் பாரு. அது எவ்வளவு கேவலம் தெரியுமா? பெருசா திருடிட்டேன்னு உடனே ஒதுக்கி வச்சுட்டீங்க. ஏன் நேற்று வரைக்கும் திருந காசுல தானே உங்க குழந்தைங்க எல்லாம் எங்க உட்காந்து சாப்பிட்டாங்க. அவங்களை ஒதுக்கி வைங்களே, முடியாது. ஏன்னா பெத்த பாசம். நான் யாரு? நான் அரச மரத்தடி தானே, அம்போன்னு விட்டுருவீங்க. ஆனா இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேங்க. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறாள கிடையவே கிடையாது. இது எதையும் தாங்க, இதையும் வருத்தப்படவே. கோஷ்ட அப்படி அடியா என்ன கலந்து ஒரு சோடா சீக்கிரம் அடிக்கிறேன் சார். அட்ரா போராட்டத்துக்கு வந்துடும் போலுக்கு. என்ன அட்ரா இன்னும் பலமாடி, இன்னும் பலமாடி, இன்னும் பலமாடி சொல்றேன்ல. என்னையா ஒரு தடவை கட்டுப்பிடிச்சு பாட்டு பாடிட்டா அதோட மங்களம் பாடிட்டதா? சனி குளத்துல உனக்காக ஒருத்தி விடிய விடிய காத்துட்டு இருக்கிறத மறந்துட்டியா? 2 நாளா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அதான் வர முடியல. வேலையா? என்னையா திடீர்னு கட்சி மாறிட்ட? 2 நாளைக்கு முன்னால நான் நீயும் சனிக்குளத்துல திருடினத சொர்ணக்கா பாத்துட்டாங்க. இனிமே சனிக்குளத்துல திருடக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைய மேல சத்தியம் பண்ண சொன்னாங்க. அதான் பண்ணி கொடுத்துட்டேன். அறிவு இருக்கா? சத்தியம் பண்ணி கொடுனா ஏதாவது ஒப்புக்கு சப்பான பண்ண வேண்டியதானே? உன்னை யாரையா குழந்தைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ண சொன்னா? இல்ல சத்தியம் என்னாட்டி இனிமே குழந்தை என்னைக்குமே உங்களோட பேசாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் சீரியஸா பண்ணி கொடுத்துட்டேன். சரி, நீ சத்தியம் பண்ணிட்ட, நாளைல இருந்து செலவுக்கு நான் என்ன பண்றது? நான் தானே சத்தியம் பண்ணிக்கிறேன். நீ வழக்கம் போல சனிக்குளத்துல முங்கி எந்திரிச்சிரு. அது எப்படி? புருஷனுக்கு ஒரு நியாயம், பொண்டாட்டிக்கு ஒரு நியாயமா? இது புருஷன் பொண்டாட்டியா? அது யோ, டவுன் காரங்கிறது சரியா தானே இருக்கு? காரியம் முடிஞ்சுன்னு கழட்டிக்க பாக்குறியா? அப்படி ஏதாவது ஒரு நினைப்பு வந்துச்சு தொலைச்சு போடுவேன். என்ன புருஷன் பொண்டாட்டினே முடிவு பண்ணிட்டியா? என்னையா நீ பாட்டுக்கு கண்டேத்தமா கட்டி பிடிச்சிட்ட, நான் இன்னொருத்தனைய கட்டிக்க முடியும்? சரி இப்ப என்ன பண்ணுங்கிற சொல்லு. இப்படி வா. ஏன் அதுக்கு இப்படியே மேல ஏறி உட்கார்ந்துறது? நான் உட்காராம வேற ஒருத்தைய உட்கார முடியும்? தெரியாம ராத்திரில உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த நாளைல இருந்து நீ எங்க வேலை பாக்குறியோ அங்கேயே எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடு. நான் ஆம்பளை, ஏதோ ஒரு வேலைக்கு போக முடியும். நீ பொம்பளை, உனக்கு என்ன வேலை தெரியும்? என்ன வேலையா? இந்த பாரியா, இந்த ஊர்ல முறுக்கு சுத்துறதுல எங்க அம்மா தான் பேர் எடுத்தவங்க. அந்த தொழில் அப்படியே என்கிட்ட இருக்கு. ஒரு 2000 ரூபாய் இருந்தா கொடு, நம்ம 2 பேரும் முறுக்கு வியாபாரம் ஆரம்பிச்சு ஒரு 3 மாசத்துல 20000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குறேன். 20,000ங்களா? 2000 ரூபாய் இந்த 20000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? நிஜமா? அடாடாடாடாடா, இப்ப 2000 ரூபாய்க்கு நான் என்ன பண்றது? நிதானமா யோசிக்கலாம். எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? இந்தா. இரு இரு இரு. இது சனிக்குளத்துல திருந காசுல தானே வாங்கினேன். ஆமா. முதல்ல இதை கீழே போடு. பசிக்குதுயா? இப்பதான் புருஷன் பொண்டாட்டி சத்தியம் பண்ண. முதல்ல அதை கீழே கொட்டு. இன்னைக்கு தானே சத்தியம் போட்டு நாளைல இருந்து வச்சுக்கலாம். முதல்ல கீழே கொட்டுங்கற.
பசிக்குதியா? 2000 ரூபாய். யோ பசிக்குதியா? 2000 ரூபாய். பசிக்குதியா? முதல்ல 2000 ரூபாய்க்கு யோசனை பண்ணுவோம், பேசாம இரு. இந்த பாரியா, எனக்கு பசியை மறக்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லு. 2000 ரூபாய்க்கு நான் ஒரு யோசனை. நிஜமா? நிஜமா. இப்போ நான் உன் பசியை மறக்க வைக்கணும். உன் பசியை மறக்க வைக்கணும்னா என்ன தேடுற? இல்ல, உன் பசியை மறக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடம் வேணும். அதான் பாக்குறேன். அது எப்படி? ஒதுக்குப்புறமான இடம் கிடைச்சா எப்படி பசியை மறக்க வைப்ப? எப்படியா? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வர்றது? மாமாக்கு தலையில அடிபட்டுச்சு தெரியுமா? மாமாவுக்கு தலையில அடிபட்டுச்சா? எப்படி? நாளைக்கு முறுக்கு கம்பெனி ஆரம்பிக்க போறோம்ல, அதுக்கு பந்தல்ல மைக் செட்டு கட்டும் போது அது தலையில விழுந்து அடிபட்டுருச்சு. வா சீக்கிரம் போலாம். எல்லாம் விழுந்து கும்பிட்டுக்கோங்க. அப்பனே வெங்கடேஸ்வரா, வாழ்க்கையில முதலா நேர்மையான முறையில ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். நல்லபடியா முன்னு கொண்டு வாப்பா. பழைய நிகழ்ச்சிகளை எல்லாம் மனசுல வச்சுட்டு தயவு செஞ்சு பழி வாங்கிறாத. எந்திரிங்க எந்திரிங்க. என்னடா இது? உங்களை எல்லாம் சாமி தானே கும்பிட சொன்ன, இதெல்லாம் யார் செய்ய சொன்னா? இல்ல மாமா, இனிமே நீங்க தான் சாமி மாதிரின்னு அம்மா சொன்னாங்க. அது சரி. ஏங்க, குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்க கூடாதா? தம்பி, திக்கற்ற உங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அனாதையா இருந்த எங்க மேல எங்கிருந்தோ வந்த நீ இவ்வளவு பாசத்தை காட்டுறியே, அப்புறம் உன்ன தெய்வம்னு சொல்லாம வேற என்னப்பா சொல்றது? நீங்க ஒண்ணு, இறந்து போன உங்க தம்பி உயிரோடு இருந்தா உங்களுக்காக எதை கூடவா செய்ய மாட்டான், அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆமா, எங்க ஒரு டிக்கெட் குறையுது? ருக்குவை காணோம். ருக்கு, வியாபாரத்துக்காக முதல்ல வெளியூர் போறோம்ல, கொஞ்சம் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாதா? யோ, அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். முதல்ல போய் வியாபாரத்தை கவனி. தப்புதாங்க. நீங்களும் ராத்திரிக்கு வந்து எங்கிட்ட கொஞ்சம் வைங்கல்ல, அப்ப பேசிக்கிறேன். போயா. ரெடியா சார்? ஆசானா? மாமா. அப்ப நான் போயிட்டு வரேங்க. பார்த்து நிதானமா போ தம்பி. டாடா மாமா. டாட்டா மாமா. டாடா டாடா டாட்டா டாடா டாடா மாமா. ஏண்டா, எதிர்த்த வீட்டுல முறுக்கு வியாபாரம் நடக்குத, எப்படி நல்லா இருக்குமா? இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கு. அப்படியா? சுத்துறது யாராரு? சொர்ணா, சொர்ணத்தோட பொண்ணு குப்பாய் பேத்தி ருக்கு. அப்போ நமக்கு போய் சாப்பிட வாங்கி தட்டுமா? நமக்கு இல்லடா, நான் சாப்பிடணும். நானும் சாப்பிடணும். காசு ஏது? சொர்ணம், என்ன சொர்ணம், உன் வீட்டு முறுக்கு ரொம்ப பக்குவமா இருக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒரு 5-6 எடுத்துக்கிட்டு வா, நான் சாப்பிட்டு பாக்குறேன். என்ன யோசிக்கிற? காசு பணம் தர மாட்டேன்னா, மத்தவங்களை விட நான் அதிகமாவே தர்றேன். உன் கையால எடுத்துக்கிட்டு வா, அப்பதான் ருசி அதிகமா இருக்கும். ஏண்டா ஆறுமுகம், எதிர்த்த வீட்டுல ஒருத்தன் குழாயங்களாய் மாட்டிக்கிட்டு திரியறானே, யார் அவன்? என்னமோ அக்கா தம்பின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா படுத்துக்கிறது வீட்டுக்குள்ளதான். ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அப்புறம் மருமகனை ஆக்கிப்பா. மருமகன் ஆக்கிட்டு அப்புறம் வச்சுக்க கூடாதா? அட, படுத்துக்கிட்டு போத்தினாலும் சரி, போத்திக்கிட்டு படுத்தாலும் சரி, கணக்கு ஒண்ணுதானே. முறுக்கு கொண்டுட்டு வர்றா, ருசியா இருக்கு. தரேன் தரேன் உங்களுக்கு எல்லாம். ஐயரே, சொர்ணமே தான் கையால கொண்டுட்டு வந்துட்டா, என் மேல உள்ள பாப்போம். சொர்ணம், என்ன இது? பழைய செருப்பு, வாய முடியா. ஒரு பெரிய மனுஷனை காட்டுற மரியாதையாது? ஆமா, இப்ப அது தட்டுல இருக்கு. இன்னொரு வாட்டி என் வீட்டு வாசல்ல வந்து வம்பு பண்ணா அது என் கைக்கு வரும். ஜாக்கிரதை. ஐயரே, நான் ஊருக்கு பெரிய மனுஷன். இப்ப நடந்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே தெரிய வேண்டாம். இத பாருங்க, என் கையில என்ன இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தர்றேன். சொல்லுங்க பாக்கலாம். சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தப்பு, நீ சொல்ற. எனக்கு சைக்கிள் வந்துட்டு வந்திருக்கீங்க. போடா முண்டா, சைக்கிள் கையில வச்சா கொண்டு வர முடியும்? மங்களா, நீ சொல்லு பாக்கலாம். எனக்கு ஜிமிக்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உனக்கு ரொம்ப ஆசைதான். நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னப்பா தெரியும், அவங்களே கேளு. என்ன தெரியலையா? சஸ்பென்ஸ வச்சு போர் அடிக்காத மாமா, நாங்களே பாத்துக்கிறோம். நாங்களே விடுங்க, நானே சொல்றேன், விடுங்க. நீங்க எல்லாம் மெட்ராஸுக்கு போய் உங்க அப்பாவை பாக்குறதுக்காக ரயிலுக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். எனக்கு குடும்பமா, எனக்கு குடும்பமா, எனக்கு குடும்பமா, எனக்கு குடும்பமா, எனக்கு குடும்பமா. இந்தாங்க, இது அவர் பாக்குறதுக்கான ஆர்டர். சாயங்காலம் 6 மணிக்கு ட்ரெயின். நீங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வந்துருங்க. அதென்ன தம்பி, எங்களை மட்டும் போக சொல்றேன். அவர் உன்னை பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா துடிச்சிட்டு இருக்காரு. வாஸ்து தாங்க, ஆனா இந்த நேரத்துல நான் அவரை பார்த்தா எல்லாமே கெட்டுரும்.
ஆரியம் கெட்டு போயிடுமா? அது அதாவது இந்த மாசத்துல இருந்து வியாபார சீசன் ஆரம்பிக்குதுல்ல, அதனால நான் அங்கேயும் சுத்தி இருந்தோம்னா வியாபாரம் கட்டும், அதை சொல்ல வந்தேன். அது ஒண்ணும் பரவாயில்ல, ஃபேக்டரிக்கு 2 நாள் லீவ் போட்டு எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு இத வருவோம். பாருங்க, இன்னொரு டிக்கெட் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நீங்க நான் சொல்றேன். ஒண்ணும் பேசாதீங்க. ட்ரெயின் சாயங்காலம் 6 மணிக்கு, நீங்க குழந்தைங்க எல்லாம் போறீங்க. ஒண்ணும் பேசாதீங்க, பேசாம இருங்க. அதோ அந்த தென்றல் இந்த பூவை தேடுது, பூவா இல்லை பெண்ணா என்று என்னை கேட்குது. அதோ அந்த தென்றல் இந்த பூவை தேடுது, பூவா இல்லை பெண்ணா என்று என்னை கேட்குது. இதோ இந்த கைகள் அள்ளி கொண்டது, இதோ இந்த கைகள் என்னை அள்ளி கொண்டது. பூவை என்னும் பூவை கொஞ்சம் கிள்ளி கொண்டது, நெஞ்சில் தள்ளி கொண்டது. அதோ அந்த தென்றல் இந்த பூவை தேடுது, பூவா இல்லை பெண்ணா என்று என்னை கேட்குது. மங்கை எனும் தங்கக் குடம் வசம், மங்கை எனும் தங்கக் குடம் மன்னன் வசம். அந்தப்புறம் அள்ளித் தரும் அன்பின் ரசம், இடையிலும் நடையிலும் அபிநயம், இளமையில் இது ஒரு அதிசயம், இடையிலும் நடையிலும் அபிநயம். இளமையில் இது ஒரு அதிசயம். இந்த நீரோடை நான் ஆடத்தான், பக்கம் மாறாத தானாகத்தான். அதோ அந்த தென்றல் இந்த பூவை தேடுது, பெண்ணா என்று என்னை கேட்குது. இதோ இந்த கைகள் என்னை அள்ளி கொண்டது, இதோ இந்த கைகள் என்னை அள்ளி கொண்டது. பூவை என்னும் பூவை கொஞ்சம் கிள்ளி கொண்டது, நெஞ்சில் தள்ளி கொண்டது. அதோ அந்த தென்றல் இந்த பூவை தேடுது, பூவா இல்லை பெண்ணா என்று என்னை கேட்குது. படும் வேளை வரும், மாலை முதல் காலை வரை வேலை வரும், மாலையிடும் சேலை தொடும் வேளை வரும். மாலை முதல் தலைவனும் தலைவியும் தனிமையில், தலை முதல் கால் வரை இனிமையில், தலைவனும் தலைவியும் தனிமையில். தலை முதல் கால் வரை இனிமையில். அந்த நேரத்தில் என்னாவதோ, அது நான் சொல்லி தீராததோ. அதோ அந்த தென்றல் இந்த பூவை தேடு, பூவா இல்லை பெண்ணா என்று என்னை கேட்குது. இதோ இந்த கைகள் என்னை அள்ளி கொண்டது, இதோ இந்த கைகள் என்னை அள்ளி கொண்டது, நெஞ்சம் கிள்ளி கொண்டது, நெஞ்சில் தள்ளி கொண்டது. அதோ தென்றல் இந்த பூவை தேடுது, பூவா இல்லை பெண்ணா என்று. போய் பொண்ணு கேட்டா அது நம்ம மரியாதையை நாமே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுங்க. அட நீ ஒண்ணு எல்லா நேரத்திலயும் ஒருத்தர் உதவி பண்ண, நீ கஷ்டத்துல இருந்த, இப்ப அவங்களும் நல்லா இருக்காங்க, நீயும் நல்லா இருக்க. தாயோட புள்ள தட்டியோட பானேன்னு ஒன்னா சேர்ந்துக்க வேண்டியதானப்பா. கவுண்டர் எதுக்கு சொல்றாருன்னா, சொரணத்துக்கு வீட்டுல டவுன்கார பையன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கும் சொரணத்துக்கு ஏதோ இருக்கிறதா கசாபசான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறான். நீ சொரணத்தோட பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த வீட்டோட மாப்பிளையா போயிடலாம், அந்த பையனையும் அங்கிருந்து விரட்டிடலாம், சொரணத்து பேர் கெட்ட பேரையும் உடைச்சிடலாம்.
ஆக இந்த கல்யாணத்தினால சொரணத்து மேல இருக்கக்கூடிய பழி நீங்கிடுமேனு தான் கவுண்டர் இவ்வளவு வாக்கு எடுக்கிறார். என்ன கவுண்டர் நான் சொல்றது எப்படி? ஐயரே அப்பப்ப பாயிண்டுகளை அள்ளி விடுறீ. எனக்கு என்னமோ சொரணம் பொண்ணு கொடுக்குங்கிற நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை நாளைக்கே வெத்தலை பாக்கு எடுத்துட்டு போங்க. பொண்ணு குடுக்கிறாரா இல்லையான்னு பாத்துருவோம். கொடுக்கறாளா இல்லையாவா? ஏண்டா ஊருக்குள்ள பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கிறேன்? இல்லன்னா விட்டுவனா? ஐயரே அவர் என்ன மாட்டேனா சொல்றார்? நாளைக்கு போனதுல முடிவுக்கு வந்துட்டார். நாளைக்கு எப்ப நல்ல நேரமோ அப்ப பார்த்து போகணும்னு நினைக்கிறார். நாளைக்கு 4 இருந்து 6 ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமிர்த யோகம். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட வேண்டியதான். என்ன சொல்றேன்? சரின்னு சொல்லப்பா. சொர்ணம் அத்தே, சொர்ண அத்தே, நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கீங்களா அத்தே? இதனால நம்ம மங்களத்தை செங்கோட பரிசம் போடணும்னு ஆசைப்பட்டாரு. நாங்க பெரிய மனுஷங்களாம் சேர்ந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். முருகப்பண்ண ஜெயிலுக்கு போய் நீங்க ஆதரவில்லாம கஷ்டப்படுறத நினைச்சு எங்க செங்கோடன ரொம்ப மனசு நொந்து போயிட்டாரு. இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணுமேன்னு ராப்பகலா என்கிட்ட ரோசனை கேட்டாரு. நான் தான் இந்த ரோசனைய சொன்னேன். அப்பன் ஜெயிலுக்கு போனால அடுத்தவன் பொண்ணுக்கு பரிசம் போட தாய்க்கப்படுவான். அப்படியே போட முன் வந்தாலும் எக்கு தப்பா சீர்கப்பான். இதையெல்லாம் யோசிச்சு தான் நம்ம செங்கோடன் பொண்ணை கட்டிக்கிறதா முடிவு எடுத்துட்டாரு. வெத்தலை பாக்கு தட்டு இல்லாம வந்திருந்தா ஒருவேளை சோறாது போட்டிருப்பேன். இப்ப பச்சை தண்ணி கூட கிடையாது. மரியாதை எந்திரிச்சு வெளியே போங்க. வெளியே போ சொன்னேன், காதுல விடல. வார்த்தையை அளந்து பேச சொல்லணும். ஏதோ சொந்த பந்தம் விட்டுடக்கூடாதுன்னு வாசல் தேடி வந்தா மரியாதையெல்லாம் பேசுறியே. அன்னைக்கு அரசு மரத்தடியில அனாதையா ஆதரவு இல்லாம கிடந்தப்ப காட்டாத அக்கறை இப்ப என்னையா வந்தது? அன்னைக்கு எங்களை சொந்தக்காரங்கன்னு காட்டிக்க நீ வெக்கப்பட்ட. இன்னைக்கு உன்ன சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க நாங்க வெக்கப்படுறோம். என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிளை பாக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ அடுத்த காலி பண்ணு. ஓஹோ, மரமாப்பிளை நான் இருக்கும் போது இன்னொருத்தன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருவானா? வச்சா என்ன செய்வ? இன்னும் 2 மாசத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து இதே வீட்டு வாசல்ல கல்யாணத்தை நடத்துறேன். உனக்கும் பத்திரிக்கை அனுப்புறேன். வந்து என்ன செய்ய முடியுமோ செய். நீ யாரெல்லாம் கேட்கறதுக்கு? என்னடா அது பரிசம் போட போனானுங்க? ரொம்ப நேரம் ஆச்சு. ஒருவேளை கல்யாணத்தை முடிச்சிட்டு வர்றானுங்களோ? ஒரு தகவலும் தெரியலையே. என்னடா அது பரிசம் போட போனானுங்க? பார்சல் மாதிரி உள்ளிட்டு வர்றானுங்களே. என்னங்க நீங்க பொறுக்கி பசங்க அவங்க ஏதோ பேசினாங்கன்னா அதுக்காக நீங்க வேதனைப்பட்டு இருக்கீங்க? அது இல்ல தம்பி, நாம முடங்க பாயில்லைங்கிறதுக்காக சடங்க நிறுத்திட முடியுமா? என் புருஷன் வர்ற வரைக்கும் பொண்ணோட கல்யாணத்தை தள்ளி போட்டோம்னா 4 பேரோட பழிப்பாவத்துக்கு ஆளாயிடுவோம். அத நினைச்சுதான் போ வேதனைப்படுறேன். நீங்க சரின்னா சொல்லுங்க, நாளைக்கே நான் மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். எப்ப அம்மா கிட்ட வந்து பேச தருங்க? ஏன் கல்யாணத்துக்கு அவ்வளவு அவசரமா? அதுக்கு இல்ல, நாம தினம் இப்படி தனியா சந்திச்சு பேசிட்டு இருக்கிறத யாராவது நீங்க போங்க, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். போங்க. கொஞ்சம் நில்லுங்க. மாமா, நீ வீட்டுக்கு போ. முதல்ல நீ வீட்டுக்கு போ. ஸ்மோக் பண்றீங்களா?
அன்புள்ள அத்தானுக்கு நாங்க எல்லாம் இங்க நல்லபடியா தான் இருக்கோம். நீங்க எங்க கூட இல்லையேங்கிற ஒண்ண தவிர பாக்கி எந்த குறையுமே இல்லாத அளவுக்கு மெட்ராஸ் தம்பி எங்களை ரொம்ப பாசத்தோட கவனிச்சுக்கிறாரு. மங்களத்துக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணோம்னு மெட்ராஸ் தம்பியே வேடப்பட்டியில ஒரு மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணிருக்காரு. மாப்பிள்ளை டாக்டர் படிச்சிருக்காரு. எங்க எல்லாருக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த மாசமே நல்ல முகூர்த்தம் இருக்குதான். தம்பி உங்க சம்மதத்தை கேட்டு எழுத சொன்னாரு. உடனடியா தபால் போடுங்க. மத்தபடி எந்த கவலையும் வச்சுக்காதீங்க. உங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்குங்க. அன்புடன் சொர்ணம். முருகப்பா, நானும் அந்த லெட்டரை பார்த்தேன். யாரோ ஒரு மெட்ராஸ்காரன் உன் குடும்பத்தை இவ்வளவு அக்கறையா கவனிக்கிறத நினைச்சா எனக்கு அவனை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. அந்த பையன் யாரோ எவனோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் என் குடும்பத்துக்கு தெய்வம் மாதிரி. சார், அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்க சொல்லி பதில் எழுத ஒரு தபால் கார்டு கொடுங்க சார். கொடுக்கறேன். உன் பொண்ணு கல்யாணத்தை பார்க்க உனக்கு ஆசை இல்லையா? சார், நான் கல்யாணத்துக்கு போக முடியுமா? முடியும்பா. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான காரியங்களுக்கு யாராவது ஒரு பெரிய மனுஷன் ஜாமீன் கொடுத்தா பரோல்ல விடுவாங்க. நான் வேணா உனக்காக உன் வக்கீலுக்கு ஒரு லெட்டர் எழுதிப்போம். அவர் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவார். தம்பி, அவர்கிட்ட இருந்து தபால் வந்திருக்கு. அவரும் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு வக்கீல் ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காரா? ரொம்ப சந்தோஷம். ஏதோ நீ எங்க குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மறுபடியும் நல்ல காலம் பிறந்திருக்கு. நீ சும்மா இல்லடா. நானும் இன்னும் முழுசா கேட்கல. வாமா, உள்ள போய் இன்னொரு வாட்டி படிச்சு காமிமா. நாழி எடுத்து ஆரம்பிக்கலாமோ? ஒரு 10 நிமிஷம் இருங்க சாமி. பொண்ணோட அப்பா வந்துட்டு வாங்கண்ணே. இவர்தாங்க நான் சொன்ன மெட்ராஸ் தம்பி. இத்தனை நாளா நம்ம குடும்பத்துக்கு தெய்வம் மாதிரி ஆதரவா இருந்தது இவர்தான். ஆமா முருகப்பா, அனாத மாதிரி வீதியில கிடந்த உங்க குடும்பம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வசந்து இருக்குதுன்னா அதுக்கு இந்த தம்பி தான் காரணம். இங்க இவன் யோகியதை என்னங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இவன் பூர்வீகத்தை நான் சொல்றேன். காசுக்காக ஆசைப்பட்டு பொய் சாட்சி சொல்லி என்னை ஜெயிலுக்கு அனுப்பின அயோக்கியனே இவன். பிக் பாக்கெட் அடிக்கிறதுல இருந்து திருடுற வரைக்கும் எல்லா அயோக்கியத்தனமும் இவனுக்கு கை வந்த கலை. ஏதோ ஒரு பெரிய தப்புக்கு திட்டம் போட்டுத்தான் இந்த ஊருக்குள்ள யோகியமாறு நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏப்பா, இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? என் புருஷனையே ஜெயிலுக்கு அனுப்பின பாவினி, உன்னை போய் என் தம்பி மாதிரி நினைச்சேன் பாரு. வீட்டுக்கு போலாம்.
உன்னதாயா போலாம். இந்த பாரியா, ஒவ்வொரு மனுஷனுக்கு கெட்ட நேரங்கிறது இன்னொரு மனுஷன் மூலமா தான் வரும். முருகாப்பன் ஜெயிலுக்கு போனங்கிறது அந்த ஆள் தலையெழுத்து. அது உன் மூலமா வந்திருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்காக சொந்த தம்பிங்கிறது உண்மையை மறைச்சிட்டு ஊரை விட்டு போனாங்கிறியே. முருகாப்பன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சது ஒண்ணுதான் நீ செஞ்ச தப்பு. ஆனா பதில் நீ அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்க. நியாயமா சொல்ல போனா முருகாப்பன் இருந்திருந்தா கூட இந்த குடும்பம் இவ்வளவு வசதிக்கு வந்திருக்காது. காசு பணத்தை மட்டும்தான் என்னால சம்பாதிச்சு கொடுக்க முடிஞ்சது. ஆனா அந்த குடும்பத்தோட கௌரவத்தை என்னால காப்பாற்ற முடியலையே. ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்தை பார்த்து கொலகார குடும்பம்னு சொல்லும் போது எங்க அக்கா மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு காரணம் நான் தானே. யோ, ஊர்ல 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. அதெல்லாம் நீ காதுல போட்டு கூடாது. பேசாம வீட்டு சொர்ணாக்கா கிட்ட நானே நடந்த உண்மையெல்லாம் சொல்றேன். நிச்சயமா அவங்க உன்னை மன்னிச்சு சந்தோஷமா ஏத்துப்பாங்க. இல்ல இருக்கு, அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் மேல எவ்வளவு உயர்வான அபிப்பிராயம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு முருகப்ப திரும்பி வந்து நான் யாரு என்னங்கிற உண்மை தெரியும். நிச்சயமா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை கூட என் முகத்துல காரி தூப்பும். அப்படி ஒரு அவமானம் வர்றதை விட இப்ப இருக்கிற நல்ல பேரோடவே நான் பிரிஞ்சு போறதா நல்லது. இந்த உண்மையை உங்ககிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா உன்னை ஏமாத்திட்டு போக எனக்கு மனசு வரல. இனி நீ என் கூட வர்றதும் வராதும் உன்னோட விருப்பம். தயவு செஞ்சு அவசரப்பட்டு. இல்ல ருக்கு, நான் ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நீ என் கூட வரையா இல்லையான்னு தான் நான் தெரிஞ்சுக்கணும். நாம இப்பவே ஊரை விட்டு போனா மங்களத்தோட கல்யாணம் நிச்சயமா நின்னு போயிடும். கல்யாணத்துக்கு தான் முருகப்பன் வராரு. கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே
என்னடி இது இந்த நேரத்துல பையோட கிளம்பிட்ட? என்னடி வா உள்ள. ஏனுங்க ப்ரூவ் பண்ண கல்யாணத்துக்கு நாளைக்கு காலையில தான் வருவாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நீங்க ராத்திரியே வந்து போட்டு நிக்கிறீங்களே. என்ன ஜெயில இருந்து காலையிலேயே அனுப்பிச்சிட்டாங்க. ராத்திரி வரைக்கும் இருந்த ரயில் ஏறதை விட கொஞ்சம் சீக்கிரமா வரலாம்னு பஸ் லாரியும் பிடிச்சு வந்தேன். ஓஹோ அதுவா சங்கதி. இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு கூட கைதிகளை வெளியே அனுப்புறாங்களா? நல்ல சர்க்கார் தானுங்க. என் மேல சத்தியம், என் குழந்தைங்க மேல சத்தியம், நீ எங்க உண்மையை சொல்லு. பைரவன் தான் உங்க கூட பிறந்த சொந்த தம்பி. மெட்ராஸ்ல உங்க வீட்டுக்காரர் பொய் சாட்சி சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பினவரும் இவர்தான். மங்களத்தோட கல்யாணத்துக்கு ஒரு கட்டம் வரதுனால எங்க தன்னோட தெரிஞ்சு போயிடுமோன்னு பயந்து இந்த ஊரை விட்டே போயிடலான்னு என்னையும் வர சொன்னாரு. அடி பாவி, அவன் தான் என் சொந்த தம்பிங்கிற உண்மையை இத்தனை நாளா மறைச்சிட்டான்னா நீயாவது என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாமே. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ என் புருஷனை ஜெயிலுக்கு அமிச்சிட்டான். அவன் வந்த அன்னைக்கு நடந்த உண்மையை என்கிட்ட சொல்லியிருந்தா அவர்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திருப்பேனே. அதுக்காக நீங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடணுமா? இப்ப எங்க இருக்கா? ஆத்தங்கர பக்கத்துல மண்டபத்துல எனக்காக காத்துட்டு இருப்பாரு. ஜெயில இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அனாதிகமாக தெருவுக்கு வந்த குடும்பத்தை பத்தி கூட கவலைப்படலா. அதுக்கு காரணமான உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் கொலையை செஞ்சுட்டு தான் தண்டனை அனுபவிப்பாங்க. ஆனா நான் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் கொலை செய்ய போறேன். மறுபடியும் சொல்றேன், நான் என்னோட சாவுக்காக பயப்படல. இப்ப உன் குடும்பத்தை விட்டு தற்காலிகமா பிரிஞ்சிருக்கிற நீ வச்சிருக்கிறார். உன்னை கொலை செய்யறதுனால எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சாலும் சந்தோஷம் தான்.
நடக்க கூடாதுன்னு நினைச்சேன், அது நடந்து போச்சு. ஐயோ தம்பி தம்பி தம்பி, ஐயோ என்னங்க என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? தம்பி அக்கா வந்திருக்கேன்டா. தம்பி தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருடா. அடப்பாவி, இத்தனை நாளா யாரு என்னன்னு சொல்லிக்காம கூடவே இருந்து என் குடும்பத்தை காப்பாத்தினியே, உனக்கா இந்த நிலைமை வரணும்? இத்தனை நாளா நம்ம குடும்பத்தை இது சொந்த தம்பியா? ஆமாங்க, என் சொந்த தம்பிங்க. போய் சாட்சி சொன்னா இத்தனை நாளா நம்ம குடும்பத்தை காப்பிக்கு நீங்க வர போறீங்கிற உண்மை தெரிஞ்சது இந்த ஊரை விட்டே ஓட பார்த்தா. அப்படியே ஓடி இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. போய் சாட்சி சொன்னது ஒண்ணுதான் அவர் செஞ்ச தப்பு. ஆனா அதுக்கு பதிலா உன் குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு தெரியுமா? அது புரிஞ்சுக்காம இப்படி செஞ்சிட்டீங்களே.